Okay, let's begin. We are with, welcome dear teachers, we are with Edmund Spencer's Epithalamium Stanza 7. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ எல்லா மியூசஸும் போயிட்டாங்க, the four category of நிம்ஸும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டான்ஸால நம்ம பார்த்து யாரெல்லாம் போயிருக்கிறாங்க, அவர்ஸ் போயிருக்காங்க, அந்த 3 சிப்ரியன் மெய்ட்ஸ் போயிருக்காங்க, கிரேசஸ் எல்லாருமே எலிசபெத் பாயிலுக்கு போய் ஹெல்ப் பண்றாங்க டு கெட் ரெடி. இப்ப எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு and Elizabeth Boyle is almost ready. Okay, she is almost ready. இப்ப Elizabeth Boyle is going to come out of the room. இப்ப ரூம் குள்ளர் தான் இருக்காங்க, ரெடி ஆகிட்டு. அப்ப இந்த ரூமை விட்டு வெளியில வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு இவர் ஆன்டிசிபேட் பண்றாரு எட்மண்ட் ஸ்பென்சர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஏறக்குறைய ஒரு 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு, நல்ல சூரியன் சுட்டரிக்கக்கூடிய நேரம். அதனால என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, he is making invocation to the sun. சன்னு கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, டோன்ட் burn bright. ரொம்ப பிரைட்டா இருக்காதீங்க, கொஞ்சம் உங்களுடைய அந்த பிரைட்னஸ் குறைச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மை லேடி லவ் இஸ் கமிங் அவுட் and if you are bright, my lady love's face may be tarnished. அதனுடைய அழகு குறைந்து விடலாம், அல்லது அவருடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம், பேர்ன் ஆயிடலாம். ஸோ டோன்ட் டிஸ்கிரேஸ் ஹர் பை பீயிங் பிரைட் அப்படிங்கிறாரு. ஓகே, தட் இஸ் வாட் இஸ் தேர் இன் திஸ் ஸ்டான்ஸா. அதற்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is addressing Phoebus. Phoebus அப்படிங்கிறது இந்த இடத்துல is described as a father of the muses. This is a small what is it, poetic license. poetic license எடுத்துக்கிறார் எட்மண்ட் ஸ்பென்சர். என்னன்னா, கிரீக் மித்தாலஜியில the father of muses யாருன்னு நீங்க ப்ரௌஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, it is Zeus. ஆனா இங்க Phoebus is the father of muses சொல்றாரு. that is nothing wrong. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு எக்ஸைட்டட் மூட்ல இருக்காரு. எக்ஸைட்டட் மூட்ல இந்த மாத்தி நேம்ஸை யூஸ் பண்றது அப்படிங்கிறது லைக்லி டு ஹேப்பன். அப்ப எதுவாக இருந்தாலும் அவர் யாரை அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு அப்படின்னா, ஜெயூஸ் அட்ரஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் அ விஷ். என்ன விஷ் அப்படின்னா, ஜெயூஸ் இஸ் சப்போஸ் டு பி த ஓனர் ஆஃப் த டே அண்ட் த நைட். அவருடையதுதான் இந்த காலமும் நேரமும் அவருடையது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, ஜெயூஸ் எல்லா நாளையும் நீங்க வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துருங்க. have all the days in your care, but give me this one day and one night. Let this day be mine. இந்த ஒரு டே மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துருங்க. if I think that you will answer favorably அப்படின்னு he is making a prayer to Phoebus because he wants to enjoy the bliss of marriage. அதுல வேற யாரும் தலையிடுவதை எட்மண்ட் ஸ்பென்சர் விரும்பவில்லை. அதனால என்ன சொல்றாரு, மை பிரேயர் இஸ் லைக் அ சாங், and this song is going to echo in the woods அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸாவை அவரை கம்ப்ளீட் பண்றாரு. Now என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி சொல்லி முடிச்சுற நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, the doors are open, the bridal chamber door is open. இப்ப the bride is going to step out. ப்ரொசஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. வீட்டை விட்டு அந்த வீட்டுல மணப்பெண் அறையிலிருந்து அவ அப்படியே கதவு திறக்கிற நேரத்துல என்ன பண்றாங்க, அங்க பாத்தீங்கன்னா அந்த பேண்ட் வாத்தியம் எல்லாமே இருக்கு. மின்ஸ்ட்ரல்ஸ்னா மியூசிஷியன்ஸ். they are going to make music. என்ன மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கப்பட்டது, இசைக்கப்பட்டது அப்படின்னா, the pipe, the tuba, okay, and the chord. Okay, the pipe, the tuba and the chord are being played. இதெல்லாம் டிஃபரெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஃபரெண்ட் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. there is a symphony. there is a symphony. ஒருமித்த ஒரே ஒரு அழகான ஒரு பாடல் கேட்கிறது, ஒரு பாடல் இசைக்கப்படுகிறது. வேற வேற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் இளையராஜாவுடைய சிம்பனி மாதிரி ஒரு அழகான ஒரு சிம்பனி இசைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் damselsனா பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், அவங்க என்ன பண்றாங்க, on their own accord they are playing the timbrel. Timbrel is a musical instrument. அந்த timbrel இசைக்கிறார்கள்.
அப்புறம் பாத்தீங்கன்னா அதோடு மட்டும் நிக்காம they are dancing and they are singing sweet carol. ஓகே, இந்த சத்தத்தை கேட்டோன்னு என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய லிட்டில் பாய்ஸ் they are running up and down the street crying aloud, the bride is coming. என்ன பண்றாங்க, வீட்டுல இருந்து சர்ச்சை நோக்கி ஓடுறாங்க. என்ன மணப்பெண் வராங்க மணப்பெண் வராங்க அப்படின்னு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு ஓட்டமும் நடிகமா இருக்கிறாங்க. சிங்கிங், come on sing, come on sing, hymn, hymn, hymen, hymen அப்படின்றாங்க. hymen, hymn எடுத்துக்கலாம் நீங்க. they are singing the marriage ceremony is on அப்படின்னு சொல்லிட்டு நம்மால கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றாரு. என்ன அப்படின்னா, இந்த கூச்சல், இது கூச்சல் கிடையாது, ஒரு ஆனந்த கழிப்பு. இட்ஸ் த நாய்ஸ் மேட் பை ஹாப்பி மூட் that is reaching the heaven. Okay, the jubilation, jubilation அப்படின்னு சொன்னீங்கன்னா அது happy sound. they are in jubilant mood. நல்ல come on, the marriage is on அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்துறாங்க. they are clapping their hands and this is reaching the heaven, and beyond heaven it also reaches the firmament. firmamentனா இந்த அண்டவெளி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அண்டவெளி முழுவதும் அந்த சத்தம் சென்று அடைந்தது. and all the people were lauding, looking at the bride, that is Elizabeth Boyle. and இந்த சத்தம், அந்த மக்கள் இசைக்கக்கூடிய அந்த பாடல் was echoing in the woods அப்படின்னு அழகா இந்த ஸ்டான்சாவை அவர் முடிச்சிருக்கிறார். now we are with stanza number 9. stanza number 9ல என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is describing his bride as she is marching towards the church. இப்ப அந்த பிரைட் எலிசபெத் பாயில் என்ன பண்றாங்க, அப்படியே அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பிரைடல் மார்ச் வீட்டுல இருந்து சர்ச்சை நோக்கி அழகா நடந்து போறாங்க. அவ நடந்து போகக்கூடிய அழகு, அவளுடைய அப்பியரன்ஸ், என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா, அவ எப்படி காட்சி அளித்தாள் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாரு. அப்ப ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா he is using what is an exclamatory mark. என்ன அப்படின்னா லுக், லுக் அப்படிங்கிறாரு. அங்க பாருங்க, look at the pace with which she walks. she walks so gracefully, my love, எலிசபெத் பாயில். நடந்து வர்ற அழகு இருக்கே, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, she walks like Phoebe from her chamber of the east. okay, Phoebe, Phoebe அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, Phoebe is actually the wife of Apollo. அப்பல்லோ அப்படிங்கிற அந்த சன்கார்டுடைய பார்ட்னர். அவ பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஸ்கையில இருந்து அப்படியே அழகா என்ன பண்றா, மெதுவா நடந்து வர்ற மாதிரி இவளும் நடந்து வருகிறாள், ஒய்யாரமாக நடந்து வருகிறாள். என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படின்னா, she was dressed in white. சார் இதெல்லாம் சொல்லணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, why white அப்படின்னு கேட்டீங்கன்னா, white is the symbol of purity, symbol of purity. சிம்பாலிக்கா இங்க சொல்லியிருக்காரு, my beloved Elizabeth Boyle is a pure woman, is a chaste woman. அவர் கற்பு நிலை தவறாதவள். அதனால அவருடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸும் ஒயிட்டு, அவருடைய ஹார்ட்டும் ஒயிட்டு அப்படிங்கறதுதான் அவரு சொல்ல வர்றது. she appears like a best virgin. இந்த உலகத்துல இருக்கிற கன்னி பெண்களே சிறந்த வெர்ஜின் யாரு அப்படின்னா எலிசபெத் பாயில். and அவ நடந்து வரும்பொழுது how does she appear? she appears like some angel. ஒரு ஏஞ்சலே நடந்து வர மாதிரி, ஏஞ்சல் மாதிரி அவ அழகா வர்றா. now he starts describing from the head to the toe. இது நம்மளுடைய லிட்ரேச்சர்லயும் இருக்கு. அகம் லிட்ரேச்சர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது என்னமோ தமிழ் வேர்டு இருக்கு, மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, உச்சந்தலையிலிருந்து பெண்களை உள்ளம் கால் வரைக்கும் வர்ணிக்கக்கூடிய ஒரு இயல்பு இருக்கு. இங்கேயும் அவர் அதான் பண்ண போறாரு. he is going to describe her from top to toe. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவளுடைய ஹேர் என்ன கலர் அப்படின்னா, இட் வாஸ் yellow in color. சோ அவளுடைய ஹேர் வந்து yellow-ish-ஆ இருக்கு.
எந்த மாதிரி அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் கோல்டன் வயர். தலையில கோல்டன் ஒயர் தொங்குற மாதிரி அவருடைய ஹேர் வந்து எல்லோ கலரா இருந்தது. அண்ட் இட் இஸ் ஸ்பிரிங்கிள்டு வித் pearls. Sprinkled with pearl. Pearl அப்படின்னா pearl again represents something precious. Also it represents purity. Okay, then அவளோட ட்ரெஸ் எப்படி இருந்தது? லைக் a golden mantle hair attire. Attireனா dress. Her dress is like golden color. தகதகன்னு மின்னுச்சு. எப்படி சார் ஒயிட் கலர்னு சொல்லிட்டீங்க, இப்ப கோல்டன் கலர் அப்படின்னா அந்த ஒயிட்ல பார்டர் எல்லாமே கோல்டன் கலர். So it is shining, ravishing beauty. அவ நடந்து வந்த அழகு. தலையில என்ன வச்சிருந்தா? She had a floral wreath on her head. ஒரு அழகான ஒரு crown வச்சிருந்தா. அந்த crown is made of flowers. எது மாதிரி இருந்தது? She appeared like a maiden queen. அவருடைய கண்கள் மாடஸ்டா இருந்தது. மாடஸ்ட் அப்படின்னா மாடரேட்டா இருந்தது. ஓகே, அவளை பார்த்து எல்லாருமே என்ன பண்ணாங்க? அப்படியே அவளை பார்த்து எல்லாருடைய கண்களும் அவ மேலதான் இருந்தது. ஆனா அவளுடைய கண்கள் யாரு அப்படின்னா தரையை நோக்கி இருந்தது. தட் இஸ் a sign of modesty. proud women என்ன பண்ணுவாங்க? நேர பார்ப்பாங்க. modest women தரையை நோக்கி பார்ப்பார்கள். so she is modest and as she was walking she was blushing. அவ கண்ணமெல்லாம் சிவந்து போய் அப்படியே செக்க செவேர்னு வெக்கத்தால அவ தலை குனிந்து நாணி நடந்து வந்தாள். ஏன் அப்படின்னா she was thinking about me. It means Spencer. என்ன நினைச்சுக்கிட்டு நம்முடைய பிரைட் குரூம் அங்க வெயிட் பண்றாரு, நம்முடைய காதலர் வந்து நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு, அவளோடு நம்ம பக்கத்துல போய் நிக்க போறோம் அப்படிங்கிற வெக்கத்துல அவ இருந்தா. ஆனா அவ வரும்போது இவ்வளவு அழகு அவகிட்ட இருந்தாலும் அவகிட்ட கொஞ்சம் கூட என்ன இல்ல, ப்ரைட் அப்படிங்கிறது இல்ல. இதுதான் சார் அவருடைய பியூட்டி. அண்ட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு லவுட்லி சிங் ஹர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் எல்லார்டையும் சொல்றாரு, நீங்க சும்மா வராதீங்க, அவளை பற்றி போற்றி பாடல் பாடி கொண்டு வாங்க. உங்க பாடல் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காடுகளையும் சென்று சேர வேண்டும். அங்கு இருந்து இந்த வாய்ஸ் எக்கோ ஆகணும், இந்த உலகம் முழுசும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஸ்டான்ஸாவை அவர் முடிக்கிறாரு. நவ் ஸ்டான்ஸா நம்பர் 10ல என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, he is going to describe the external beauty of Elizabeth Boyle. Okay, இவளை போன்ற அழகி இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு அவர் நிரூபிக்க போறாரு. அதுதான் ஸ்டான்ஸா நம்பர் 10. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஸ்டான்ஸால in the very first line he is going to address the daughters of the merchants of the town. அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வணிகர்களுடைய மகள்களை வந்து இந்த இடத்துல அட்ரஸ் பண்றாரு. ஏன் அப்படின்னா அங்க இருக்க வணிகர்கள் எல்லாமே மிகவும் பணக்காரர்கள். அங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வச்சு தங்களுடைய பெண்களை அழகுபடுத்தி இருப்பாங்க. அங்க இருக்க பெண்களும் அழகிகள் தான். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, merchants daughters, look at this girl. இவள மாதிரி ஸ்வீட்டா ஒரு கேர்ளை நீங்க பார்த்திருப்பீங்களா? இவள மாதிரி லவ்லியா ஒரு கேர்ளை பார்த்திருப்பீங்களா? இவள மாதிரி மைல்டா ஒரு கேர்ளை பார்த்திருப்பீங்களா? இவளை போல் ஒருவர் இந்த நகரத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய சூப்பர்லேட்டிவ். He is bringing Elizabeth Boyle into superlative degree. அந்த அளவுக்கு உயர்த்தி அவருடைய கண்களை பத்தி சொல்ல போறாரு. Her eyes like sapphire. Okay, sapphire is a precious stone. அவருடைய கண்கள் வந்து சஃபயர் போல தகதகன்னு மின்னுது. அவருடைய forehead is like ivory. அவருடைய நெத்தி வந்து ஒயிட் கலர்ல ஐவரி. ஐவரி இஸ் ஒயிட் இன் கலர். அப்ப அவர் forehead வந்து ஐவரி ஒயிட். அவருடைய சீக்ஸ் ஆப்பிள் ரெட் இன் கலர். ஆப்பிள் ஆப்பிள் போல கண்ணங்கள். ஓகே, என்ன கண்ணம் என்ன கண்ணம், ஸ்ட்ராபெரி போல சிவந்த கண்ணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. ஓகே, அப்ப இங்கேயும் அவர் பாத்தீங்கன்னா ஆப்பிள் போன்ற சிகப்பான கண்ணங்கள் உடையவர். அப்புறம் அவருடைய லிப்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. லிப்ஸ் ஆர் செரி. செரி மாதிரி இருக்கு அந்த லிப்ஸ். அந்த லிப்ஸை பார்த்தா எந்த மனிதனுக்கும் அந்த லிப் ஒரு பைட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு செருக்கு வருமா. எனி மேன் மே பி டெம்ப்டட் டு கிவ் a kiss on the lip
அந்த அளவுக்கு செரி லிப்ஸ் அவளுக்கு இருக்கு. ரொம்ப எரோட்டிக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். He is verging on erotic. Then her breast is like to be a bowl of cream. breast பத்தி டிஸ்கிரைப் பண்றாரு. Then he speaks about her paps like lilies budded. அப்படியே கொஞ்சமா அந்த லிப்ஸ்ல இருந்து அம்மி பகுதிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் நெக், நெக் இஸ் லைக் அ மார்பிள் டவர், கொஞ்சம் லாங் நெக், ஒரு டவர் போல கொஞ்சம் லாங் நெக், ஷார்ட் நெக் இல்லாம அவருடைய நெக் வந்து கொஞ்சம் லாங் நெக். அண்ட் அவருடைய பாடி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, ஹர் பாடி இஸ் லைக் அ பேலஸ். ஸோ லாட் ஆஃப் சிமிலீஸ். தி ஹோல் பாடி அப்பியர் லைக் செதுக்கி வச்ச சிலை, ஒரு பேலஸ் போல இருந்தது. ஸோ ஹி இஸ் யூசிங் லாட் ஆஃப் விஷுவல் இமேஜரி drawn from the natural world. இப்ப இந்த மாதிரி ஒரு அழகி நடந்து வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வாயடைத்து நின்றார்கள். அவளுடைய எக்ஸ்டர்னல் பியூட்டியை பார்த்து எல்லா பெண்களும் வாய் அடைத்து நின்றார்கள். அங்க இருந்த மியூசஸ் பிளஸ் தி வெர்ஜின்ஸ் அண்ட் தி நிம்ஸ் எல்லாருமே வாயடிச்சிட்டாங்க அவ நடந்து வர்றதை பார்த்துட்டு. வாயடிச்சு நின்னதுல என்ன பண்ணாங்க, அவங்க செய்ய வேண்டிய வேலையை மறந்துட்டாங்க. என்ன, அவளை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும். அந்த புகழ்ந்து பாடுவதை அவர்கள் மறந்து போனார்கள். அதனால என்ன சொல்றாரு, நீங்க மறந்துட்டீங்கம்மா பாட்டு பாடுறதுக்கு, ப்ளீஸ் சிங் ஹர் பிரைஸ் அண்ட் லெட் ஹர் சாங் let your song echo in the woods அப்படின்னு அவங்க மறந்து போன விஷயத்த ஞாபகப்படுத்துறார். ஓகே, அண்ட் தட் இஸ் ஸ்டான்சா நம்பர். இப்ப ஸ்டான்சா நம்பர் 11 வராரு. என்ன பண்ற போறாருன்னா, இது வரைக்கும் எக்ஸ்டர்னல் பியூட்டி தான் சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க எக்ஸ்டர்னல் பியூட்டியை பார்த்தே வாயடைச்சு நிக்கிறீங்க. அவருடைய இன்டர்னல் பியூட்டி, அவருடைய உள்ளமும் அழகான உள்ளம். சில பேருக்கு வெளிப்புற தோற்றம் அழகா இருக்கும், ஆனா அவங்களுடைய உள்ளம் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கும். இந்த ரெண்டுமே ஒன்னா கம்பைன் ஆகுறது, உள்ளேயும் அழகு வெளியேயும் அழகு அப்படின்னு கம்பைன் ஆகுறது ரொம்ப கம்மி. And he is bit skeptical about this combination. ஏன் அப்படின்னா, எட்மண்ட் ஸ்பென்சர் அந்த காலத்துல people believed that when a girl is beautiful, her internal may not be beautiful. ஒரு இன்டர்னல் பியூட்டிஃபுல்லா இருந்தா எக்ஸ்டர்னலி அந்த அளவுக்கு அழகா இருக்க மாட்டாங்க. அந்த காம்பினேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஒரு ரேர் பீஸ் தான் என்னுடைய எலிசபெத் பாயில். அப்ப சொல்றா, அவருடைய இன்னர் பியூட்டியை பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா வாயடிச்சு போயிருவீங்க. Look at this statement, second statement. If you see her inward beauty, you will be astonished. யாரு மாதிரி அஸ்டானிஷ் ஆயிருவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, my bride is like Medusa. My bride is like Medusa. உங்க எல்லாருமே வாயடிச்சு நிக்க வச்சிருவா. My bride is like my bride is like Medusa in Greek mythology. மெடுசா யாரு கிரீக் மெத்தாலஜில அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அது ஒரு பெரிய ஸ்டோரி. மெடுசான்னு ஒரு கேரக்டர் இருந்தாங்க. அந்த மெடுசாவுடைய அவ தரத்துல வந்து நிறைய பச்சை கலர்ல நிறைய பாம்புகள் இருக்கும். அண்ட் எப்படி இருந்தாலுமே ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். அவகிட்ட ஒரு அது வரமா சாபமான்னு தெரியாது. ஷீ ஹேட் தட் பர்டிகுலர் குவாலிட்டி. என்ன அப்படின்னா, அவளை நேரா பாக்குறவங்க they will be petrified. They will be turned into a stone looking at her beauty. இப்ப அவளுடைய அழகை வந்து யாரும் நேரம் பார்க்க முடியாது. அப்படி யாராவது பார்க்க நேர்ந்தால் அவங்க சிலை போல என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஸ்டிஃபா நின்றுவாங்க. அதே மாதிரிதான் என்னுடைய லேடி லவ். இது வரைக்கும் நீங்க எக்ஸ்டர்னல் பியூட்டியை மட்டும் பாத்தீங்க. அவருடைய இன்டர்னல் பியூட்டி, சோலுடைய பியூட்டியை பாத்தீங்கன்னா, மெடுசாவை பார்த்த மனிதர்கள், ஆடவர்கள் எவ்வாறு சிலையாக நிற்பார்களோ அதே போல் நீங்களும் நின்று விடுவீர்கள், மலைத்து போய் நின்று விடுவீர்கள். அப்ப அவர்கிட்ட என்ன இன்வர்ட் பியூட்டி இருந்தது அப்படின்னா அவர் லிஸ்ட் பண்றாரு. நம்பர் 1, she is having sweet love. That is one good quality. Her love is very very sweet. Number 2, what is the internal quality, internal virtue. இத virtue சொல்றோம், internal virtue, the virtue of the soul. First one is loving being. The second one is she is chaste constantly. எப்பொழுதுமே அந்த கற்பு நிலையில் நிலையாக இருக்கக்கூடியவள். And then
she has strong faith. அவருடைய ஃபெய்த்ல கொஞ்சம் கூட பிழை இருக்காது, கொஞ்சம் கூட சறுக்கல் இருக்காது. Then she is very very calmly, all the qualities that is good for a woman. அச்சம், மடம், நாணம், தவிர்ப்பு, கற்பு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றாங்க இல்லையா, பெண்களுக்கான அந்த குணாதிசயம், அது எல்லாமே அவளிடம் நிறைவாக இருந்தது. She is a perfect woman. And look at the next thing. She had a great love for honor and she was very very modest. இந்த எல்லா குவாலிட்டிஸோட how does she appear அப்படின்னா, she appears as a queen who is seated on the royal throne. ஒரு த்ரோன்ல அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு குவீன் போல அப்படி கம்பீரமா உட்கார்ந்து இருக்கா. வெளிப்புற அழகு, அப்புறம் ஆன்மாவிலும் அவள் அழகு. அப்ப இது எல்லாமே எங்க இருந்து அவளுக்கு அருளப்பட்டது அப்படின்னா, it comes from heaven. This is celestial treasure that she has owned it. கடவுள் அவளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அவ என்ன பண்றா, தண்ணி ஊத்தி அப்படியே காப்பாத்தி இருக்கிறா. And these are unraveled pleasures. Just look into all these things and you wonder and you sing song in praise of Elizabeth Boyle. அவரை புகழ்ந்து பாடல் பாடுங்கள். அந்த பாடல் எங்க போய் எது வரைக்கும் கேட்கணும், எல்லா காடுகளிலும் போய் சேர்ந்து அங்கிருந்து எக்கோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. Now we are with stanza number 12. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய அந்த ப்ரொசஷன் அப்படியே கடந்து போய் அந்த சர்ச்சினுடைய கேட்டுக்கு போயிடுச்சு. அந்த கேட் வரைக்கும் போய் அந்த கேட்டுக்கு முன்னாடி நிக்கிறா. கேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப he is addressing the gates. பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்றாரு, he is giving a command, open the temple gates unto my love. யாரு அந்த கேட்டை மூடி வச்சிருக்கிறது? எலிசபெத் பாயில் வந்துட்டான். என்னவள் வந்து விட்டால் கதவை ஓபன் பண்ணுங்க. open them wide that she may enter in. Okay, now அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ எப்படி காலை எடுத்து உள்ள வைக்கிறா அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண போறாரு. When she steps into the church campus, she is stepping in with the trembling steps, with humble reverence. ரொம்ப ஹம்பிளா அவ என்ன பண்றா, காலை எடுத்து உள்ள வைக்கிறா. ஏன் அப்படின்னா, she is very prayerful. She comes in. அவகிட்ட இருந்து ஒபீடியன்ஸ்னா என்னன்னு கத்துக்கணும்பா அப்படிங்கிறாரு. Oh, look at her, my dear virgins. Learn obedience from her. Learn from her how to be prayerful, how to be humble அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவ மெதுவா சர்ச் கேட் என்ட்ரு பண்ணிட்டா. மெதுவா சர்ச்சுக்குள்ள ப்ரொசஷன் ஸ்டார்ட் ஆகி போகுது. அவங்க உள்ள போகும்போது there is organ which is played. அந்த கேஷியோ மாதிரி இருக்கிற ஆர்கன் ஒண்ணு இருக்கு, which is considered to be an organ associated with the church. கால்ல பெடல் பண்ணிட்டு இங்க கீஸ்ல வாசிப்பாங்க. The organ is roaring and the choir, in the last line, the choir is singing what is a happy song. அப்ப எல்லாமே நல்லா வரும்பொழுது அவ என்ன பண்றா, she is moving towards the altar to present herself for the sacred ceremony. மேரேஜ் செரிமனியில பார்ட்டேக் பண்றதுக்காக அவ மெதுவா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. Okay, this is the end of stanza number 12. Okay, stanza number 13. Okay, stanza number 13 எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிரைடும் பிரைட் குரூமும் எங்க நிக்கிறாங்க அப்படின்னா, சர்ச்ல அந்த பலிபீடம் அங்க ஒரு பிரீஸ்ட் நிக்கிறாரு. அந்த பிரீஸ்ட் வந்து என்ன பண்றாரு, மணமகனையும் மணமகளையும் பக்கத்துல நிக்க வச்சு ரெண்டு பேரும் ஒருத்தருடைய கை வலது கைகளை இணைச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு மணமகனுடைய வலது கை மணப்பெண்ணுடைய வலது கையோடு சேர்த்து வைங்க அப்படிங்கும் போது எல்லா திருமணத்திலயும் இந்த பெண்கள் வந்து அந்த நேரத்திலயாவது வெக்கப்பட்டுருவாங்க. அந்த கையை தொடும் பொழுது அந்த பெண்களுக்காக அந்த கூச்சம் அப்படிங்கிற ஒண்ணு வந்துடும். அப்ப அவளுக்கு என்ன பண்றாரு, அந்த மணமகன் இன்னும் நிமிர்ந்து பார்க்கல. she is having a veil. அப்ப லைட்டா என்ன பண்றாங்க, மணமகனுடைய கையை தொட்டோன்னே வெக்கத்துல என்ன பண்ணுது, அவருடைய சீக்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, she is getting the cheeks filled with blood. அதே நேரத்துல அங்க பாத்தீங்கன்னா அந்த ஆல்டர்ல
இவங்களை பிளஸ் பண்றதுக்கு அங்க ஏஞ்சல்ஸ் வந்துட்டாங்க. அந்த ஏஞ்சல்ஸ் வந்து இந்த பெண்ணோட அந்த அழகை பார்த்து மயங்கி போய் அப்படின்னு நின்ட்டாங்க. இதுதான் இந்த சான்சல் டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. என்ன பண்றாங்க? the holy priest, okay, that is holy priest who is inviting the lady. வாங்கம்மா பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கைகளையும் இணைத்து வச்சு ஒரு இணைச்சு வச்ச உடனே என்னாச்சு? The lady is blushing and her cheeks become red in color, like the red rose. My love is a red rose. that அப்படின்னு ஒரு சாங் ஒன்று இருக்குல்ல, ராபர்ட் பர்ன்ஸ். அந்த மாதிரி இவளுடைய கண்ணமும் ரெட் ரோஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அங்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க அந்த ஆல்டரை சுத்தி. இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் சேக்ரட் ஆல்டர். அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? இந்த சேக்ரட் ரைட் நடக்கும்போது அந்த இடத்த சுத்தி வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? தன்னுடைய வேலையை மறந்துட்டு அவளுடைய முகத்தை பார்த்து அப்படியே மெய் மறந்து போய் நின்னுட்டாங்க. மெய் மறந்து போய் நின்று விட்டார்கள். ஓகே. அதே நேரத்துல அந்த லேடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெக்கத்துல அந்த கைய கொடுக்கறது கொஞ்சம் தயங்குறாங்க. அப்போ இவன் கேக்குறான், எட்மண்ட் ஸ்பென்சர் கேக்குறாரு, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? கடைசி நேரத்துல இந்த கைய கொடுக்காம சாமியார் ஒருவேளை உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை போல இருக்கு, பொண்ணு ரொம்ப தயங்குது, ஏதாவது வற்புறுத்தி கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு யோசிச்சுருவாரு. அதனால தயக்கம் இல்லாமல் come and give your hand, let's make the marriage vows. அப்ப அந்த மேரேஜ் vow அவங்க they are giving the marital vows, the vows of marriage ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சாமியார் வாசிக்க தங்களுடைய பேரை சொல்லி என்ன பண்ணுவாங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நோயிலும் உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயர் இருக்கு. அந்த பிரேயரை 2 பேருமே மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் marital vow. அந்த vow அவங்க சொன்னோன்னு என்ன பண்ணுவாங்க? the choir sings. Along with the choir, the angels also sing Hallelujah. And the song of the angels, they reach the woods in the world and it echoes. In the marital vow சொன்னோன்னு marriage is over. All the religious elements get over. இதற்கு அப்புறம் religious element தான். என்ன இதற்கு அப்புறம் சர்ச்சில் வேலை இல்லை, திருப்பியும் வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போனோன்னு நல்ல என்டர்டெயின்மெண்ட். என்ன அப்படின்னா நல்ல வைனை குடிக்க வேண்டியது, நல்ல வைனை சாப்பிட வேண்டியது. அதுக்கப்புறம் ரெவல்ரி, என்ஜாய்மெண்ட், ஈவினிங். அப்புறம் ஈவினிங் ஆனோன்னு when the night nuptials, அதுதான் நடக்க போகுது. That is in stanza number 14. So that we will take up in the evening. ஈவினிங்ல அந்த 10 ஸ்டான்ஸாவை முடிச்சிருவோம். I am stopping recording.